பிள்ளையாக இருக்கும்போது, நீங்கள் அவருடைய மகளாக இருக்கும்போது ஏசப்பா ஏன் உங்களுக்கு கடன் தொல்லை தரப்போகிறாரு? நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பா என்ன சோதிக்கிறாரு, எனக்கே இவ்வளோ கடன், இவ்வளோ கஷ்டம், வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, புளி இல்லை, வறுமை கஷ்டம், பஞ்சத்தில் பசியில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வேன், ஹெல்ப் பண்ண யாருன்னு சொல்லி அப்படியே உடஞ்சி நொறுங்கி அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படியே உடஞ்ச இல்லத்தோடு நீங்கள் செய்த தப்பெல்லாம் இப்போ உணர்ந்து, ஐயோ சின்ன கடன் வாங்க போய் இவ்வளோ பெரிய கடனாச்சு, வட்டி மேலே வட்டி ஆகி எத்தனை வருஷம்தான் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், எத்தனை வருஷம்தான் நான் இப்படி வட்டி கட்டின்னு இருப்பேன்னு சொல்லி அப்படியே உடஞ்ச உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு 3 வசனத்தை காட்டப்பார். இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசித்து ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசணும். புரியுதா நான் சொல்லிட்டு உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவர்கிட்ட பட்சமாக பேசணும். ஏசப்பா, நீங்கள் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்களுடைய தரித்திரத்தினால என்ன விசுவாசத்தில் ஐஸ்வர்யோடு ஆக்கியிருக்கிறீங்க. ஆனால் கடன் பிசாசு வசனத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக அந்த சாத்தான் கிரியை செஞ்சு ஆதாம் ஏவாளை ஏமாற்றி பழத்தை சாப்பிட வச்சது போல் இந்த கடன் ரூபத்தில் என்னுடைய ஆத்துமாவையே சாத்தான் கெடுத்து அழித்து வச்சிருக்கிறான். மேலும் ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கூட அந்த கடன் பிசாசு அழிச்சு என் நிம்மதி, என் தூக்கம், என் சமாதானம், என் குடும்ப கௌரவத்தை இந்த கடன் பிசாசு அழிச்சிட்டா ஆண்டவர்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை படித்து அழப்போறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு கடன் தொல்லை, குடும்ப கஷ்டம், வீட்டில் 1000 பிரச்சனைகள் போயிருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. முழுக்க முழுக்க வசனத்தை படித்து கண்ணீரோடு உடஞ்ச உள்ளத்தோடு உங்களை எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அழறீங்களோ, ஏசப்பா இந்த வசனத்தை கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எங்கேயோ வெளியிலேருந்து வரும்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை, உங்கள் சொந்தக்கார் 10 லட்சம் கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் உழைப்பை கொண்டு தான் நீங்கள் கடன் அடைக்கணும். அதை முதல்ல தெளிவுபடுத்திங்க. சொந்தக்காரர்கிட்ட நகை இருக்குது, சொந்தக்காரர்கிட்ட சொத்து இருக்குது, அண்ணன் தம்பிக்கிட்ட பண நகை இருக்குது, அவங்க கொடுத்து எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்கிற சிந்தையை விட்டுட்டு, ஆண்டவர் என் வருமானத்தை கொண்டு அசலு வட்டி 2ஐயும் கட்டி நான் கடன் தொல்லேருந்து விடுதலை ஆகி பல பேருக்கு நான் சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே, பல சபைகளில் போய் இது போல் லட்சக்கணக்கில் கடன் இருந்தது, ஆரம்பத்தில் நான் சின்ன கடன் தான் வாங்கினேன், பெரிய கடமாகி என்னோடய குடும்ப கௌரவமே போச்சு, பிள்ளைகள் கீழ்ப்படியில், என் பிள்ளையால் கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. உங்கள் கடன் என்கிற சாபக்கட்டை ஏசப்பா இந்த வசனத்தை உடைப்பார்.